சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. தேவ செய்திக்கு நிறைய கடந்து செல்வோம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 21 அதிகாரம் 4வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 21:4. சத்தமா வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. வசனத்து மேலே கையை வச்சு எல்லாரும் வாயில திறந்து ஜெபிங்க. ஆண்டவர் என் கூட பேசுவீராக. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயத்தை திறந்து என் கூட பேசுங்கப்பா. என் உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவரே. நல்லா சத்தமாக சொல்லுங்கள். என் உள்ளத்தின் ஆழத்தில் பேசுங்கப்பா. என்னோடு இடைபடுங்க ஆண்டவரே. உங்கள் சத்தம் என் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பாஸ்டர் எடுத்து பயன்படுத்துங்க. என்னை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சரி, இப்போ வேதம் சொல்லுது ஆண்டவர் 2 கழுதையையும் கழுத குட்டியையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எதை தெரிந்தெடுத்தாரா? கழுதையையும். ஆண்டவர் எதை தெரிந்தெடுத்தார்? கழுதையையும். ஏன்னா நம்ம கழுதை. ஆண்டவர் எதை தெரிந்தெடுத்தார்? கழுதையையும் கழுத குட்டியையும் தெரிந்தெடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறீர்கள் என்பது பிரச்சனை இல்லை. The calling of God, கடவுளுடைய தெரிந்தெடுத்துதல் உங்கள் வாழ்க்கையின் பயணத்தையும் பிரயாணத்தையும் மாற்றும். எத்தனைமே நானாக தான் கையை தட்டி சந்தோஷமா ஆமேன்னு சொல்லியிருப்பேன். Whatever it might be the nature of the background, whether it might be a pig, whether it might be a donkey, whether it might be a cow, whether it might be a rhinoceros, whether it might be a singam, amen, whether it might be a tiger, புலி, பாயும் புலி, நீ என்னவா இருந்துக்கோ, ஆண்டவருக்கு நீ தேவை என்றால் ஆண்டவர் எங்கிருந்தாலும் அவர் உன்னை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? என் நேச்சர் ஆஃப் த பேக்ரவுண்ட், என்னுடைய பேக்ரவுண்ட் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. நம்புறவங்க கையை தூக்கி ஆமேன்னு சொல்லலாமே. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புரிந்து கொள்ளுதல் அநேக தேவ பிள்ளைகளுக்கு கிடையாது. இன்னைக்கு நான் இந்த சத்தியம் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும். ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர்றவங்களுக்கு இதை பற்றி ஒரு பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் இதை கண்டிப்பாக இதில் ஒரு தெளிவை கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மா அப்பா பிள்ளைங்களாக வரும்போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம்னா, அவங்க எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு யார் இருப்பாங்க? அம்மா அப்பா இருக்காங்க. தனிப்பட்ட விதத்தில் இயேசு பின்னாடி வாரேன். பாஸ்டர், என் புருஷன் ரட்சிக்கப்படலை, அவர் இன்னும் அந்த மார்க்கத்தில் இருக்கார், ஆனால் நான் பைபிளை தூக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு நான் ஆண்டவருக்கு பின்னாடி வாரேன். என் பிள்ளைகளை இந்த மார்க்கத்தில் நான் வளர்க்கணுமே. நேச்சர் ஆஃப் த பேக்ரவுண்டை குறித்து அநேக கவலையோடு உட்கார்ந்துருக்கீங்களா? நேச்சர் ஆஃப் த பேக்ரவுண்ட், நான் இந்த குலத்தை சார்ந்தவன், நான் இப்படிப்பட்ட இந்த மதத்தை சார்ந்தவன், நான் இந்த வழிபாட்டை சார்ந்தவன், அதை சார்ந்தவன், இதை சார்ந்தவன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீ ஆண்டவருக்கு தேவை. இந்த புரிந்து கொள்ளுதல் உனக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் உனக்கு வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. 2 கையை உயர்த்தி, நான் ஆண்டவருக்கு தேவை, அவ்வளோதான். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நான் யோசித்தேன், my nature of the background is different, but one time I realized in my life, ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நான் யோசித்தேன், கர்த்தருக்கு நான் தேவை. லைஃப்பில் கர்த்தர் டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்க ஆரம்பித்தார். உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு ஏன் நீங்கள் யோசிக்கக்கூடாது? ஆண்டவருக்கு நான் தேவை. வலது கையை உயர்த்தி அல்லேலூயா. ஏன் உங்கள் நேச்சர் ஆஃப் த பேக்ரவுண்டே நீங்கள் யோசித்துட்டு இருப்பீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் வீழ்த்தப்பட்டதை யோசித்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில காரியங்களை சிக்குண்டதை யோசித்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தையே யோசித்து கொண்டு இருக்கிறீங்க?
ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே யோசித்து கொண்டு இருக்கிறீங்க? கம் பேக் டு ஜீசஸ். இன்னைக்கு யோசிங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நேச்சர் ஆஃப் த பேக்ரவுண்ட் doesn't affect the purpose of God. It won't affect the purpose of God. Today you are going to realize ஒரு காரியத்தை நீங்கள் உணர போறீங்க. நான் ஆண்டவருக்கு தேவை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. நல்ல சத்தமாக சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. நல்ல சத்தமாக சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. நீங்க ஆண்டவருக்கு தேவை. நல்ல சத்தமாக சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு தேவை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு தேவை. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த நிலைமையாக இருக்கலாம், நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்றால் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் கடந்த காலம், இப்படி சொல்ல, ஒருவேளை உங்கள் கடந்த காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிச்சிருக்கலாம், உங்கள் பேரை பாதிச்சிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை பாதிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ உணருங்க, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. இந்த செகண்ட்லேருந்து எல்லாமே மாற ஆரம்பிக்கும். மாறுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மாறுச்சு. நல்லா சத்தமாக சொல்லுங்கள், மாறுச்சு. மாறுச்சு. 7 அதிகாரம் 8 21 7 8 சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். 21 7 8 the purpose of the life. நம்ம லைஃப்பில் வாழ்க்கையின் காரணத்தை நம்ம சில நேரங்களில் புரிய மாட்டிக்கோம். அதை சில நேரத்தில் சில பேர் நாசமாக்கி போட்டுறாங்க. 7 8 எடுத்து வாசிக்க பார்க்கலாமா? வாசிங்க. என்ன வாசிங்க? கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரம் பில் நடப்பாரமா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி துதித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தேவைன்னு உணர்றீங்களோ அன்னைக்கு உங்கள் லைஃப்பில் எவ்ரிதிங் வில் ஸ்டார்ட் டு கெட் சேஞ்ச். உங்கள் பிரயாணம் மாறும். அது வரைக்கும் நீங்கள் போனது ஒரு தார் ரோடாக இருக்கலாம், மண் ரோடாக இருக்கலாம். என்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தேவைன்னு உணர்றீங்களோ அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி, எதை கழற்றுறாங்களா? கழற்றி அவரை அந்த கழுதைக்கு மேலே விரிச்சு. என்னைக்காவது கழுதைக்கு வஸ்திரம் போட்டு பார்த்துருக்கீங்களா? சாயபுரம் சைடெலாம் போனீங்கன்னா எக்கச்சக்க கழுதை அலையும். அந்த கழுதைக்கு எங்கேயா வஸ்திரம் போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே கழுதைக்கு மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டு அந்த கழுதைக்கு மேலே யாரை ஏற்றி? இயேசுவை ஏற்றி முன்னடப்பாரம் பின்னடப்பாரம். எங்கேயாவது கழுதைக்கு முன்னாடி பின்னாடி ஆட்கள் கும்பலாக நடந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. எல்லா கிருபைகளும் மேன்மைகளும் இயேசுவின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே 2 செக்மெண்ட் இருக்குங்க. ஒன்று ஏசி பிசி. எப்படி வரலாறு பிரிக்கப்பட்டதோ அதே போல் சொல்கிறேன், நீங்கள் இஃப் யூ ரிசீவ் த ரைட் ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், நீங்கள் சரியான இயேசுவின் ஆவியை பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கை 2 பரிமாணமாக பிரியும். ஒன்று ஏசி, இன்னொன்று பிசி. எத்தனை பேர் இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒன்று ஆஃப்டர் கிரைஸ்ட், இன்னொன்று பிஃபோர் கிரைஸ்ட். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கையை உயர்த்தி அலையிலையா சொல்லலாமே. எனக்கு 2 வாழ்க்கை இருக்குங்க. ஒன்று இயேசுவுக்கு முன்னாடி. சத்தமாக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று இயேசுவுக்கு முன்னாடி, ஒன்று இயேசுவுக்கு முன்னாடி, ஒன்று இயேசுவுக்கு பின்னாடி. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல போகிறீங்க? கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லலாமே. இன்றைக்கி நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பேக்ரவுண்ட் உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்று டிசைட் பண்ணணும், நான் யாருக்கு தேவை? கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் யாருக்கு தேவை? நான் யாருக்கு தேவை? நான் யாருக்கு தேவை? கையை தூக்கி சொல்லுங்கள், நான் யாருக்கு தேவை? நான் யாருக்கு தேவை? நான் யாருக்கு தேவை? நான் யாருக்கு தேவை? நான் என் குடும்பம் யாருக்கு தேவை? என் பணம் யாருக்கு தேவை? எங்கள் பொண்டாட்டிக்கா? என் பணம் யாருக்கு தேவை? ஃபஸ்ட்டு இயேசுவுக்கு. என்னுடைய வியாபாரம் யாருக்கு தேவை? என் எதிர்காலம் யாருக்கு தேவை? என் எதிர்காலம் யாருக்கு தேவை? என் தொழில் யாருக்கு தேவை? இந்த டிசிஷன் உங்கள் லைஃப்பில் எடுத்துட்டிங்கன்னா
உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம் எல்லாமே மாறும். கர்த்தர் சகலத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஆமேன். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தரிசனத்தை இழந்த சில பேரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். தரிசனத்தை விட்ட சில பேரை நம்ம எடுத்து நம்ம இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். இதே யாத்ராகம புஸ்தகத்தினுடைய சில அதிகாரங்களை வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 14:6-9 எடுத்து வாசிங்க. என்னாகம புஸ்தகம் 14 அதிகாரம் 6 முதல் 9 சில வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் they lost their vision. சில பேர் அந்த இடத்துல தங்களுடைய தரிசனத்தை இழந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்ரோனின் குமாரனாகிய காலேபோ தங்கள் வஸ்திரங்களை கிழித்து இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி சத்தமா வாசிங்க. தாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் என்ன தேசம் அது? எப்படி பிரதர் இருக்கீங்க, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்டோம்னா எப்படி போகுது? ஏதோ போகுது. ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எப்படி இருப்பீங்க சிஸ்டர்? பாஸ்டர் நாங்கள் நல்லா இருப்போம் பாஸ்டர். உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படி இருக்கும் பிரதர்? நல்லா இருக்கும் பாஸ்டர். சர்ச் எப்படி போகுது பாஸ்டர்? நல்லா போகுது. அவங்க சொல்கிறாங்க மகா. அடுத்து வாசிங்க பார்க்கலாமா? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் என்ன மாஸ்டர்? அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. இங்கே 12 கோத்திரத்தாருடைய அதிபதிகள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போகிறாங்க. திஸ் இஸ் ஹவ் the men of God differs. ஊழியக்காரர்களில் வித்தியாசப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த தேசத்தில். இங்கே 12 கோத்திர தலைவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதில் 10 பேர் 12 பேர் போய் வேவு பார்த்துட்டு வந்ததில் 10 பேர் கானானை சுற்றி பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க இது நடக்காது. கையை உயர்த்தி சொல்லுங்கள். இது என்ன பண்ணாது? நல்லா கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன பண்ணாது? சத்தமாக சொல்லுங்கள். இது என்ன பண்ணாது? சில விஷயம் நம்ம லைஃப்பில் பெரிய தப்பு பண்ணுவோம். என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை சொல்லிட்டாருன்னா, ஆண்டவர் சில விஷயத்தை நம்ம கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா, செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா அதை போட்டு அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ போயிட்டே இரு. நடக்க வேண்டியது நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, செய்வேன் கொடுப்பேன் எல்லாமே சொல்லிட்டார். இவனுங்க போகிறாங்க. 12 பேரும் போய் பார்த்துட்டு 10 பேர் திரும்பி வந்து சொல்கிறான் அது வாய்ப்பில்லை, அது பிரச்சனை, அது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும். எல்லாம் அவன் சொன்னது உண்மையோ பொய்யோ தவறோ கரெக்டோ எல்லாமே உண்மை தான் இருக்கட்டுமே. ஆனால் 2 பேர் அதில் உள்ள 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் சொன்னது நடக்கும், கர்த்தர் கொடுத்த தேசத்துக்கு போவோம், கர்த்தர் சொன்னது வாய்க்கும். காரணம் என்ன? இவங்க எதனால் அப்படி சொன்னாங்க? எதுலனால இவங்க வேறுபட்ட கருத்தை சொன்னாங்க? வாசிங்க பார்க்கலாம். இதே என்னாகம புஸ்தகம் 14:24 எடுத்து வாசிங்க. என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேபு என்ன ஆவிய உடையவனாய் இருந்தபடியினாலும் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை என்ன பண்ணுவாங்க? அதை சுதந்தரித்து கொள்வாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தலாமே. என் தாசனாகிய காலேப் என்ன ஆவிய உடையவனாக இருந்தபடினால ஓவர் கம்மிங் த நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் ஸ்பிரிட்.
நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தேவ ஆவியோடு ஒத்து போகிறவங்கன்னு சொல்ல முடியாது. இதில் வேற ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்குள்ள இருந்தால் அசுத்தாவி, இவங்களுக்குள்ள இருந்தால் நல்ல ஆவி அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷனுக்கு இங்கே இடமே கிடையாது. அந்த 70 மூப்பருக்கு மேலே வந்தது பரிசுத்த ஆவியானவர். என்ன பிரச்சனை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 10 பேரும் தேவ ஆவியோடு ஒத்து போகலை. இந்த 2 பேர், இந்த 10ல், இந்த 12ல் 10 பேர் தேவ ஆவியோடு ஒத்து போகலை. இந்த 2 பேர் தேவ ஆவியோடு ஒத்து போனாங்க. நம்ம லைஃப்பில் நமக்குரிய தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் ஃப்ளோ வித் த ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஃப்ளோ வித் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியுடைய ஃப்ளோ நமக்கு வேணும். ஆண்டவர் இந்த இடத்துல எங்கேயும் காலேபு யோசுவாட்ட தோன்றி, மகனே நான் உன்னை கொண்டு போவேன் அந்த தேசம் அப்படின்னு சொல்லலை. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. நம்ம இன்னைக்கு கடைசி காலகட்டமாக இருக்கிறதுனால மக்கள் குறி கேட்குற மாதிரி ஆன்னு இந்த ரோட்டில் அலையும் தெரியுமா, நாய்க்கு இந்த அப்படியே அந்த தண்ணி தாகத்தை தேடி அலையிற மாதிரி அது நடக்குமா இது நடக்க அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. Flow with the Holy Spirit, it's almost needed, it's alone needed. இயேசு கிறிஸ்து ஜனங்களை அநேகரை சுகப்படுத்தும் போது ஒவ்வொரு முறையும் பிதாட்ட போய், ஆண்டவரே இவர்களை நான் சுகப்படுத்தலாமா, அவர் கேட்கவில்லை. ஒவ்வொரு தடவையும் செத்தவர்களை எழுப்பும் போது, ஆண்டவரே இவனை எழுப்பலாமா, அவர் கேட்கவில்லை. ஆமேன். கையெழுத்து அலையில சொல்லலாமே. ராயனுக்கு போய் வரி கட்டணம் சொல்லும் போது அங்கே போய் பிதாட்ட போய், ஆண்டவரே இது டூ மச், இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த அதிக பிரசங்கித்தனத்தை தயவு செஞ்சு உடைத்து விட்டு வெளியே வாருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே. எதுக்கெடுத்தாலும் அதுவா இதுவா. ரீசெண்டாக கூட மேரேஜ் கவுன்சிலிங் நான் சொல்கிற விஷயம், நான் ரீசெண்டாக நான் நிறைய இடங்களை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரீய அப்போ நீ ஜோம் பண்ணலாம் பிடிக்க முடியாது. குணசாலியான ஸ்திரீய முத்துவை தேடி கடலுக்குள்ளே இறங்கி அவன் பூத கண்ணாடியை போட்டு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி லைஃப் பார்ட்னரை தேடி தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு ஒரு ஆடு கொடுப்பான்ல, பல தேடல்களில் தேடல் அப்படின்னு, தேடி தான் கண்டுபிடிக்கணும்னு ஏன் பைபிள் சொல்லுது. இட்ஸ் a search. If you have a best search, you will find the good thing. அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும், ஆண்டவர் அழகாக ஒப்பிடுகிறார். எதற்கு ஒப்பிடுகிறாரு? முத்துக்களை பார்க்கிலும் அதிகமானது. அப்போ முத்துக்களை தேடுவது போல தம் கட்டி தேடணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி தேடணுமா? ஆமாம், தம் விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவேன்? தண்ணிக்குள்ளே செத்து போயிடுவேன். இப்போ வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் அந்த ஃப்ளோ வித் காடு தாங்க. எடுத்தாலும் அந்த குறி சொல்லுகிற ஆவியை உடையவர்கள் மாதிரி நம்ம ரொம்ப அப்படி அலைய வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அழகா காலேபும் யோசுவாவும் they trusted God's process. நம்ம லைஃப்பில் காட்ஸ் ப்ராசஸை தேவன் நடத்துதலை ட்ரஸ்ட் பண்ணுறதே கிடையாது. எதுக்கெடுத்தாலும் வீட்டில் எல்லா வீட்லேயும் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறேன், நம்ம சபைன்னு இல்லை அநேக சபைகளை பார்க்குறேன், வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் ஒரு கோடாங்கி இருக்கான் ரீசெண்டாக. எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். வேலையே பாரியா, நீ கேட்டு என்ன இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. டூ யுவர் ஜாப், ட்ரஸ்ட் காட். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு, சல்யூட் அடித்து போயிட்டே இருப்பேன் மேலே. நானும் எத்தனையோ பெரும் ஆட்களோடு பழகியிருக்கேன். உங்களை மாதிரி யாரும் எதுக்கெடுத்தாலும் பனைமரத்தை வெட்டவா, பனைமரத்தில் இன்னைக்கு கல் இறக்கவா, பனைமரத்தில் இன்னைக்கு நான் பதினி இறக்கவான்னு எவனும் உட்காந்துருக்கலை. செய்கிறத நடக்கிறது நடக்கட்டும், ஆண்டவரெல்லாம் பார்த்து கொள்வார். இந்த கோடாங்கித்தன ஆவியை வெளியேற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு. உங்கள் வழியை ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையே ஆயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தரிசனத்தை அநேக நேரங்களில் இழப்பதற்கு காரணம் அதான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கையை விட்டு இழந்து போவதற்கு காரணம் அதான். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் குட்டி குழந்தை இருக்குது, திடீர்னு இந்த குழந்தை காணாமல் போயிடுது. ஆண்டவரே கேஸ் கொடுக்கவா வேண்டாமா? இல்லை கேஸ் கொடுப்பீங்களா? என்னடா ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலிக்கு, வேர்க்குது, பாஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போட்டுமா வேண்டாமா? Be a practical person.
எதெல்லாம் செஞ்சால் நன்மையோ அது ஃபுல் ஃப்ளோவாக பண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் நொண்டி குழுதைக்கு சறுக்குனா சாக்கு. இந்த பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு கடவுளை ஒரு சாக்காக வச்சுக்கிடுவாங்க. உழைக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. முழு வச்சா உழைக்கிறதுக்கு வழி கிடையாது. முழு வச்சா எதையும் செய்கிறதுக்கு இவனுக்கு உடம்புல கறி வலிக்கு. அதுக்கு இவன் சொல்கிற எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சுருக்காரு பாஸ்டர், கர்த்தர் ஒரு டைமாக வச்சுருக்காரு. டைமும் கிடையாது, மண்ணாங்கட்டையும் கிடையாது. வாழ்கிறதே 60 வயசு. அதுக்கு இடையில எப்போ புட்டுக்கிட்டு போகுமோ தெரியாது. முன்னேறதுக்கு வழியை பார்க்குறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு டைமு நேரத்தையும் வச்சுட்டு இங்கே இப்படி தான் இந்த 10 பேர் வந்து சொல்லிட்டு கிடக்கானுங்க. ஏதாவது நொண்டி குழுதுக்கு சறுக்குன்னு தான் சாக்குன்னு மாதிரி அந்த ஃப்ளோ ஆஃப் காடை இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி இருக்காரு, இனிமேலும் நடத்துவார். போவையா, கர்த்தர் நடத்தி உள்ளே கொண்டு போவாரியா. ஆமென். எத்தனை பேர் கையை தட்டி அலையிலையா சொல்கிறீங்க? சத்தம் அலையிலையா சொல்லலாமே. நிறைய பேர் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது கேட்பாங்க, பாஸ்டர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் கை காலாக நடுங்கும். அந்த முதல் நாள் கடை திறக்கும் போது நான் கூட ரிப்பன் நல்லா வேகமாக வெட்ட போனாலும் பின்னாடி இருந்து கொடுக்குற பயத்தில் எனக்கு கை கால் நடுங்கும். யோ சும்மா இரியான வெட்டி முடிக்கையா 10 நிமிஷம், ஏன் அவ்வளோ பதற பயப்புற சனியை நம்மளையும் சேர்த்து பயங்காட்டுறான். இரியான வெட்டி முடிக்க முதல்ல வெட்டி முடியோ இரியா, ஆண்டவர் நடத்துவார், தைரியமாரு. நீ அநியாயம் பண்ணலை, கொலை பண்ணலை, நீ நியாயமானதை செய்கிற, நலமானவற்றை செய்த, வழியை ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. கடைக்கில் உட்காந்து ஏதாவது வில்லுங்க வேலை பார்த்தனே தான் கர்த்தர் நொறுக்குவார். நம்பிக்கையார், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. அதுக்கு இயற்கையாகவே தெய்வீக ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அநேக காரியங்கள் வெற்றி பெற தேவன்கிட்ட ஞானத்தை கேளுங்க, மூளையை கேளுங்க. ஆண்டவரை நான் சொல்கிறேன், ஆண்டவரை தேவ மெய்ப்பர்கள் முதல்ல தேடி போனாங்க இயேசு கிறிஸ்துவை. அடுத்து 2வது இயேசுவை தேடி போனவர்கள் யார்? ஞான சாஸ்திரிகள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடி ஞானம் தேடி சென்றது, பொன்னும் வெள்ளியும் தூப வர்க்கமும் தேடி சென்றது. உங்களுக்குள்ள இயேசு இருப்பாருன்னா இது எல்லாம் உங்கள் வீட்டை தேடி வரும். நம்பினீங்கன்னா வரும். ஆண்டவரே நான் நம்புகிறேன். நான் ஒரு மேக்னெட் மாதிரி, எனக்குள்ளே இருக்கிற இயேசு ஒரு மேக்னெட் மாதிரி. நான் அவரை நம்பினேன்னா என்னை தேடி மெய்ப்பத்துவம் முதல்ல வரும். வெள்ளை போலம், அடுத்து தங்கம், எல்லாம் இயேசுவை தேடி வரும். அவர் பிறந்ததுதான் பெத்லகேமில் மாட்டுக்குடியில், ஆனால் அவர் தேடி வந்ததெல்லாம் பெருசு. தம்பி இதுக்கு என்ன சொல்ல போற? It shows what does he desires. அவர் எதற்கு தகுதியானவர் என்பதை காமிக்கு. அவர் தன்னை காண்பித்த விதம் அது, தன்னை வெளிப்படுத்தின விதம் அது, அவர் சூஸ் பண்ண சேனல் அது. ஆனால் அவர் அதற்குரியவர், அதற்குரிய மகிமைக்குரியவர், அதற்குரிய கனத்துக்குரியவர். அதனால தான் பிதா காலங்காலமாக மனுஷன் கூட இருன்னு இல்லாமல் 33 வருஷத்தில் வந்து சேர்ந்துருங்கப்பான்னு சொல்லி மேலே கூட்டு போயிட்டார். கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாம். அவ்வளோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கூட உட்காந்தே இருக்குன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்க வேண்டியதானே. இட்ஸ் ஃபார் அ பீரியட், பட் ஹி டிசைர்ஸ் த கிங்டம், பட் ஹி டிசைர் த ரூலர்ஷிப், பட் ஹி டிசைர் த, அவர் அதற்குரியவர், சிங்காசனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர், அரசாட்சிக்குரியவர், தங்க மாளிகைக்குரியவர். உன்னையும் பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரம் என்கிட்ட வந்து சேரு, நீனும் அதற்குரியவன். கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்கிறவங்க சத்தமாக கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. ஓவர் கம்மிங் த நெகட்டிவ் ஸ்பிரிட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம் நம்முடைய தரிசனத்தை அடைய வேண்டும் என்றால் டோன்ட் பிலீவ் இன் லேம் திங்ஸ். இன்னைக்கு மூடத்தனம் என்பது இன்னைக்கு 99.5% மூடத்தனம் நம்ம மத்தியில் தான் இருக்கிறது. சொப்பனங்களை ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நீ கர்த்தருக்கு தேவை அப்படிங்கிற வரைக்கும் சொப்பனமாகவே இருக்கட்டுமே, எதுவாகவே இருக்கட்டுமே, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. எஸ்தர் ராஜாத்தி கர்த்தருக்கு தேவை. ஆமானாய் இருக்கட்டுமே, சொப்பனமாய் இருக்கட்டுமே, தரிசனமாய் இருக்கட்டுமே, அதை காட்டிலும் கர்த்தர் உன் மேலே வச்சிருக்கிற. இப்போ நான் கேட்குறேன், சொப்பனம் பெருசா ஆண்டவருக்கு நீங்கள் பெருசா? நம்பு. கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாமே. நல்லா கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்க. நம்புங்க, நீங்கள் தான் பெருசு. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பூமர் அங்கிள் சொல்கிற தீர்க்க தரிசனம் பெருசா இல்லை ஆண்டுடைய திட்டங்கள் பெருசா?
நம்ம ஜாலியாரு பூமரங்கில் பூமரான்னு நினச்சிட்டு போ, எதுக்கு அதை போட்டு பெருசாக்குற, 10 பேர் என் நிறைய பேர் சொல்லுவோம், அப்படி இப்படி அது ஆகிருப்போது இது ஆகிருப்போதா, நான் சாவர மாதிரி உங்களை கண்டேன், அப்படி ஆகிற மாதிரி கண்டேன். நான் யோசித்தேன், இது எல்லாம் பூமரு, எப்படி பூமரை சாப்பிட்டு வாயில் புப் அப்படி ஊதுறோமோ அதே மாதிரி வாயில் போட்டு சபக்குன்னு துப்பி என்ன பண்ணிடணும், டப்புன்னு ஊதிட்டு, கர்த்தருக்கு நான் தேவை, கர்த்தருக்கு இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நான் முக்கியம். அந்த காலேபு யோசுவாக்குள்ளே இருந்தது வேற ஆவினா, அவங்களுக்குள்ள வேற ஒரு பரிசுத்த ஆவி என்பது சத்தியம் அல்ல, அவங்களுக்குள்ள இருந்தது எல்லா எதிர்மறையான ஆவிகளை தேவ பலத்தினால் மேற்கொள்ளுகிற ஆவி இருந்துச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா எதிர்மறையின் ஆவிகளை மேற்கொண்டீங்கன்னா கானானுக்குள்ளே போவீங்க. கையை தட்டி அலையிலியா சொல்கிறவங்க நல்லா கையை தட்டி அலையிலியா சொல்லலாமே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், இது ஒன்றும் வேறு ஆவியெலாம் கிடையாது. இது நான் இதை ரொம்ப நாள் ஆண்டவர் சுமத்தில் உட்காந்து வாங்கின வெளிப்பாடு. வேறு ஆவி. நானும் சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸ் போகிறேன். இது வேறு ஆவி, இது ஒரு ஸ்பெஷல் ஆவி. ஆண்டவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஆவியானவர் தான், 10 ஆவியானவர் கிடையாது. இவங்களுக்குள்ளே இருந்த வேறு ஆவினா தேவ ஆவியோட ஒத்து போகிற ஆவி. எடுங்க பார்க்கலாம், அதுக்கு ஒரு ஆதாரத்தை காமிக்க. எடுங்க, சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. இந்த தேவ ஆவியோடு நீங்கள் ஒத்து போனாதான் மனுஷர்கள் சொல்கிறத எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவன் சொன்னான், இவன் சொன்னான், உனக்கு அது நடக்காது, இது நடக்காது, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்துருவீங்க. 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. தேவன் நமக்கு தேவன் நமக்கு இந்த பயமுள்ள ஆவியை கூட. யூஸ்வலாக பயம் எதனால் வரும்? சொப்பனத்தினால வரும், பிசாசுனால வரும். அடுத்து சொல்லுங்க பார்க்கலாமா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாட்டிலில் இப்போ கவனிங்க, ஆண்டவர் நல்ல ஆவியை கொடுத்துருக்கிறார். இந்த பாட்டிலில் இருக்கிறது நல்ல தண்ணியா, இல்லை தெளிந்த தண்ணியா, இல்லை தெளிவில்லாத தண்ணியா? மேலே இருக்கவங்களாம் நல்லா என்னைய பாருங்கள். ரொம்ப நேரம் பிடிக்க விடாதீங்க, டேப்பில் தண்ணி கொட்டிடும். நல்லா பாருங்கள், இந்த பாட்டிலில் இருக்கிறது தெளிந்த தண்ணியா, தெளிவில்லாத தண்ணியா? சரி, இந்த தெளிந்த தண்ணியை நான் தெளிவில்லாமல் ஆக்க முடியுமா முடியாதா? முடியாதா? எப்போ முடியும்? ஒரு 10 பேரை வந்து இதில் துப்புன்னு சொன்னேன்னா உங்களுக்கு புரியணும்ல. பிரதர், ஏதாயிலும் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போங்களேன் பிரதர், ஏதாயிலும் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணி சொல்லிட்டு போங்களேன் பிரதர். உடனே இந்த பிரதர் என்ன தெரியுமா பண்ணுவார்? இப்போ பாருங்க, அவருக்கு தெரிஞ்சதை துப்பிட்டு போவார். அவர் துப்புனது போதாதுன்னு சொல்லி இன்னொரு பிரதரை கூப்பிடுறார். இப்போ பிரதர் வேண்டாம், இன்னொரு சிஸ்டர், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, வீட்டுக்கு வந்து ஜோமனி சொல்லிட்டு போங்க. அந்த சிஸ்டர் துப்பிட்டு போகுது. இப்போ இன்னொரு பிரதர் வரார், அவரை துப்ப சொல்கிறது. காணாக்குறைக்கு பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் கூப்பிட்டு, பாஸ்டர் உங்களுக்கு எதுவும் தெரியுதா, நீங்கள் துப்பிட்டு போங்க, நானும் சேர்ந்து துப்பிட்டு போகிறேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து துப்பி உனக்குள்ளே இருக்கிற நல்ல ஆவி இப்போ என்னவா மாறிது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் கேட்குறேன், வஞ்சிக்கப்படுகிறீர்களா இல்லை வஞ்சித்து கொண்டீர்களா? வஞ்சிக்கப்படுகிறீர்களா, வஞ்சித்து கொண்டீர்களா? வஞ்சிக்கப்படுகிறீர்களா, வஞ்சித்து கொண்டீர்களா? நானாவே ஒரு ஸ்கேமருக்கு கால் பண்ணி என் ஓடிபியை சொல்லி நானாவே மாட்டினேன்னா இட்ஸ் கால்டு நானாவே போய் மாற்ற ட்ராப். அவனாவே பண்ணி நான் ஓடிபி சொன்னேன்னா ஸ்கேம். நான் தான் வஞ்சிக்க ஆக்கப்பட்டு கொண்டேன். அந்த காலேபும் யோசுவாவும் தங்களை வஞ்சிக்க ஒப்பு கொடுக்கவில்லை. மற்றவர்கள் கருத்தினால் தங்கள் தரிசனத்தை இழக்க ஒப்பு கொடுக்கவில்லை. மற்றவர்கள் வார்த்தையினால் தங்கள் உத்வேகத்தை இழக்க ஒப்பு கொடுக்கவில்லை. எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க, அந்த உத்வேகத்தை நான் இழக்க தயாரா இல்லை? நல்ல கரங்களை தட்டி அலையிலியா சொல்லலாமே. நல்ல கரங்களை தட்டி அலையிலியா சொல்லலாமே. கர்த்தர் சொன்னது தான். கரங்களை தட்டி ஆமைன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி அலையிலியா சொல்லலாம். தம்பி நல்லா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. இப்போ நான் சொல்லுகிறேன், இந்த தெளிந்த தண்ணியை கேவலமாக மாற்றுறது யார்? நான் தான்.
அப்போ நம்ம லைஃப்பில் இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஆண்டவரே, தேவன் எனக்கு தெளிந்த ஆவியை கொடுத்துருக்குறீங்க, பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்குறீங்க, தெளிந்த புத்தியை கொடுத்துருக்குறீங்க, இதை பெற்று உமக்காக வாழ எனக்கு கிருபையை தாங்க. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். 1 சாமுவேல் 16:13. அடுத்த மனுஷன் வாழ்க்கையில் கர்த்தருடைய தரிசனம் எப்படி அழகாக பியூட்டிஃபுல்லாக நிறைவேறுது. 1 சாமுவேல் 16:13. பேக்ரவுண்ட் டசன்ட் மேட்டர். அதனுடைய உங்களுடைய பின்னணி கர்த்தருக்கு ஒரு பொருட்டல்ல. நான் ஒரு ஏழை, நான் ஒரு பரம்பரை ஏழை, நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன். 1 சாமுவேல் 16:13. சத்தமாக வாசிங்க. 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து எங்கே போய்விட்டான்? ராமாவுக்கு போய்விட்டான். இங்கே தாவீதை தேடி அபிஷேகம் வருது. அவன் ராஜாவாக மாற்றப்படுகிறான். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஆமென். இங்கே தாவீது வாழ்க்கையில் கர்த்தர் அவனை தேடி வந்து அபிஷேகம் செய்கிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்குரிய முந்தைய சில வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 16:10 வாசிங்க பார்க்கலாம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் என்ன பண்ணலை? தெரிந்து கொள்ளவில்லை. வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டார். என்னவா? இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்க்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். வாசிங்க. அவன் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்தமேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனும் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா சொல்லலாமே. திரும்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். அவன் தடை, இவன் தடை, உங்கள் அப்பனே தடை பண்ணாலும் கடவுள் உன்னை தெரிந்திருக்கும் போது யாரும் அவன் வாழ்க்கையை தடை பண்ண முடியாது. கடவுள் தடை செய்யும் பொழுது ஒரு கை குழந்தை கூட வாழ்க்கையில் விளையாடும். அப்படி கை குழந்தை கூட வாழ்க்கையில் தடையாக இருக்குன்னா, வெயிட் ஃபார் காட்ஸ் மூவ். தெய்வம் உன் வாழ்க்கையில் நகர்வுகளை நகர்த்துகிற வரைக்கும் நீ தெய்வத்துக்காக தான் காத்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களுக்கு அவங்க தடை, இவங்க பிரச்சனை, ஆண்டவர் காத்திருக்க சொல்லுகிறார் என்பது அர்த்தம். இங்கே சாமுவேல் தடை செய்து பார்க்கிறான். தாவீதின் அபிஷேகத்தை, தாவீதுக்குரிய உயர்வை, தாவீதுக்குரிய மேன்மையை யார் தடை செய்கிறார்? அவன் அப்பா தடை செய்து பார்க்கிறார். ஆனால் முடியலை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் ஆள் இருக்கா, வர சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன், அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், வரும்போதே சொல்லிட்டார், இவன் தான், இவனை எழும்பி அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதான். யுவர் பேக்ரவுண்ட் டசன்ட் மேட்டர். ஓவர்கம் த நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ். இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். Be careful of being connected with negative people. அந்த 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 செயலாக்கும் திறனில்லாத மனிதர்களோடு இணைவதில் ரொம்ப கவனமாக இருங்க. எப்பவுமே எதிர்மறையான கருத்துக்களை உடைய மனுஷர்களோடு கவனமாக இருங்க. அவனும் கானானுக்குள்ளே போக மாட்டான், உங்களையும் போக விட மாட்டான். எப்பவுமே அவன் மைண்ட் செட் எல்லாம் அந்த இம்பாசிபிலிட்டிஸை பேசும். அதான் காலையில் பாடினமே, கூடும் கூடும் என் தேவனால் கூடாதது இம்பாசிபிலிட்டிஸை பேசும். எப்படி கடன் அடையும்? நீ எவ்வளவு உழைச்சாலும் இந்த கடனை அடைக்க முடியாது. தலகுப்புற நின்னாலும் குழந்தை பிறக்காது. தலகுப்புற நின்னாலும் நீ இந்த பில்டிங்கை கட்ட முடியாது. தலகுப்புற நின்னாலும் இது நடக்காது. அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று தேவ சித்தம் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இக்னோர் இட்.
தூக்கி குப்பையில் போடு. மூவ் ஃபார்வர்ட், கோ வித் த ஃப்ளோ ஆஃப் காட். பரிசுத்த ஆவி நடத்துதலுக்குள்ள பிரவேசிங்க. பரிசுத்த ஆவி நடத்துதலோடு சேர்ந்து ஓடுங்க. ஆமென். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே? குறி கேட்கிற அனுபவத்திற்குள் அமர்ந்து விடாதிருங்கள். குறி கேட்கிற அனுபவத்துக்குள் உட்கார்ந்து விடாதீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சுக்கு வரலாமா வேண்டாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க? கேட்டாலும் கேட்பீங்க போகிற போக்கில். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் குளிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்க? போகிற போக்கில் அதையும் கேட்பீங்க. இன்னொன்று கேட்க போகிறேன், ஆயத்தமா? ஆயத்தமா? புரிஞ்சுட்டா? புரிஞ்சுட்டா? பிசாசு உங்களை எவ்வளோ முட்டாளா வச்சிருக்கான்னு இப்போ புரியுதா? அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால், எதாகிலும் ஒரு காரியத்தை தேவன் சொல்ல விரும்பினால், எப்படி ஆகிலும் God will convey in your life. He is the God of Almighty. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே? He is the God of Almighty. என் வாழ்க்கையின் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன், He is the God of Almighty. எத்தனை பேர் நம்புறீங்க? ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். He is the God of Almighty. எப்படினாலும் பேசிடுவார். பிள்ளையாம்கிட்ட யார் மூலமாக பேசினார்? கழுத மூலமாக பேசினார். முசுக்கட்டை பூச்சிகளின் இரைச்சலின் சத்தத்தை வச்சு கர்த்தர் யுத்தத்தை நடப்பிச்சார். எதை வச்சு? நம்ப முடியுதா? முடியும். உன் வீட்டில் இருக்கிற அது எசேக்கியா ராஜாட்ட பேசினார், உனக்கு ஒரு அடையாளம், அந்த சூரிய கடிகாரத்தினுடைய பாகையை வச்சு நான் உன் கூட பேசுகிறேன், என்னால் முடியும். யோசுவாக்காக கர்த்தர் சூரியனை நிப்பாட்டி பேசி காமிச்சார். சூரியனோ சந்திரனோ நிப்பாட்டி கர்த்தரால் பேச முடியும். உனக்காக பேசுவாரடே, நீ ஏன் போட்டு உட்காந்து மண்டையை உடச்சிட்டு இருக்கிற? இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்து அப்படி தான் லைஃப்பை போட்டு ஓட்டாடு. அதான் ஆண்டவர் கேட்குறா போல்ட்ட, முல்லை உதைக்கிறத உனக்கு எப்படியாது கடினமா? நீங்கள் நினைக்கிற இடத்துல ஆண்டவர் பேசணும் என்பது சட்டம் அல்ல. நீங்கள் சொல்கிற நேரத்தில் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் அல்ல. நான் என்றைக்குமே சொல்லுவேன், இஃப் யூ ஃபீல் ஹார்ட், இக்னோர் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். இஃப் யூ ஃபீல் ஈஸி, டூ த ப்ராசஸ். கர்த்தர் சுத்தமாக தான் வாய்க்கும். கர்த்தர் சுத்தமான காரியங்களை வாய்க்காமல் பண்ண போக மாட்டார். ஆமென். நீ என்ன டாஸ்மார்க்கு போவியா? யூ கேன் அனலைஸ் த சம் காமன் திங்ஸ். சில விஷயம் உங்களுக்கு தெரியும். டாஸ்மார்க் போகிறது கர்த்தர் சித்தம் இல்லை, உனக்கு தெரியும். ஒரு விபச்சாரிட்டு போகிறது கர்த்தர் சித்தம் இல்லை, உனக்கு தெரியும். இதுக்கு ஜோமுனிவியா விபச்சாரிட்ட போகலாமா வேண்டாமான்னு? ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமோ? சில விஷயம் நமக்கு தெரியும், கர்த்தருக்கு பிரியமில்லை. விக்கிரக கோயில்களுக்கு போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? நமக்கு தெரியும். ஆமாம், சில பேர் இதுலேயும் கேட்காங்க, பாஸ்டர் ஒரே ஒரு தடவை எங்கள் மைனிக்காக அந்த கல்யாண வீட்டில் போய் நிற்கலாமா? தேர் இஸ் நோ நீட் செகண்டரி கொஸ்டின். சில விஷயங்களுக்கு ரெண்டாம் கேள்வி நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் ரெண்டாம் கட்ட கேள்விகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையை இவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாமா? ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு பிள்ளையை கரம் பிடித்து கொடுக்கலாமா? ரெண்டாம் கேள்விக்குள் தேவ பிள்ளைகள் போகல. பி எ பிராக்டிக்கல் பர்சன். அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் டிவோர்ஸில் நிற்கிறது. அநேக குடும்பங்கள் பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. பிகாஸ் தே ஆர் திங்கிங் ஸ்பிரிச்சுவலி பட் தே ஓன்ட் திங்க் பிராக்டிக்கலி. எது நடைமுறையோ, எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை செய்வதில்லை. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மெந்தகோஸ்தக்காரியை கெட்டு தவறி சீசக்காரியை கெட்டிராத. நீங்கள் இங்கே கைத்தட்டி ஹல்லேலூயா சந்திரா மக்கான்னு பேசுனேன்னா அவன் இங்கேருந்து எதுக்கடா கத்துற, பேய் பிடிச்சிருக்கடா உனக்குன்னு சொல்லுவா. வீட்டில் போய் உனக்கு சவுட்டை கிளிக்கணும் போல இருக்கும். கடைசியில் பரிசுத்த ஆவி ஆஃப்டர்நூன் 3 o'clock எண்டட் வித் பேய், 4 o'clock பஞ்சாயத்து, 5 o'clock இன்றுடன் இனிதே முடிந்தது. இப்படியே 5வது வாரம் ஓடும். செட் ஆகாது. இதுக்கெல்லாம் தேவசுத்தமானு கேட்கக்கூடாது. இட்ஸ் வெரி ஃபூலிஷ் திங். பிஸ்னஸில் அந்த 10 கோத்திர தலைவர்கள் மாதிரி பார்ட்னர்ஸ், நெகட்டிவ் பார்ட்னர்ஸ் வைக்கக்கூடாது. ரசிக்கப்படாத பார்ட்னர்ஸ் பிஸ்னஸில் வச்சுக்கிடக்கூடாது. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் டோன்ட் ஹாவ் நெகட்டிவ் பீப்புள்ஸ். அதனால தான் சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம் வேலைக்கு வேலைக்கு சம்பாதிக்கக்கூடாது என்பது, சம்பாதிப்பது தப்பல்ல,
சம்பாத்தியத்தில் நெகட்டிவ் பீப்புள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. ஆமென். வேலை ஸ்தலத்துக்கும் போது 10 பேர் 10 விதமான சம்பாத்தியத்தை சொல்லுவான். ஒருத்தன் 4 நல்ல சம்பாத்தியத்தை சொல்லுவான், ஒருத்தன் கல்நோட்டை மாற்றி அறியான்னு கேட்பான். அந்த நெகட்டிவ் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் அரசியலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஃபேமிலி அப்படி தான். கல்யாண வீட்டில் போனீங்கன்னா 10 பேர் நல்ல விதமாக பேசுவான். தம்பி வீடு வாங்கிட்டியா, தம்பி கார் வாங்கிட்டியா, தம்பி நல்லா சாப்பிட்டியா, உங்கள் வீடு நல்லா இருக்கா, பொண்டாட்டி நல்லா இருக்கா, நல்லா பேசுவான். ஒரு 5 சனியை வரும், அந்த சனியும் பேசும். போகிற சபை சரியில்லையாமே அப்படின்னு பேசும். உங்கள் பாஸ்டர் பற்றி கேள்வி வட்டமாமே அப்படின்னு பேசும். இப்படி இது இவெல்லாம் அந்த 10 கோத்திர தலைவர்கள் மாதிரி. அங்கனே என்ன பண்ணணும் அப்படின்னா உட்கார வச்சு என்ன பண்ணணும், ஏன் தான் நம்மகிட்ட மாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவன் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகணும், அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா சரியாகும். இதெல்லாம் அந்த 10 கானானிய தலைவர்களின் ஆவி. இது ஒரு தனி பிரசங்கம். நம்ம பிஸ்னஸில், நம்ம எல்லைகளில், நம்ம குடும்பத்தில், நம்ம சர்ச்சில். அதனால தான் போன வாரம் ஒரு பிரசங்கத்தை வெளுத்து கட்டினேன். இது இந்த 10 கோத்திர தலைவர்களின் ஆவி. நெகட்டிவாகவே எந்த எடுத்தாலும் நெகட்டிவ் அப்ரோச், கடிந்து கொள்ளுதல்னா அதில் நெகட்டிவ் அப்ரோச் எடுப்பாங்க. என்னை குறித்து தான் பேசுகிறார், இல்லை இது சத்தியம், இது குத்தி பேசுறது கிடையாது. பாசிட்டிவ் அப்ரோச். கையை தட்டி அலையிலியா சொல்லலாமே. எத்தனை பேர் மேலே இருக்கவங்க கரங்களை தட்டி அலையிலியா சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த டிசிஷன் நீங்கள் எடுப்பீங்கன்னா கானான் தேசத்தை கர்த்தர் சுதந்தரிக்க வைப்பார். கானான் உங்களுக்கு சுதந்திரமாக மாறும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? 3 காரியம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்கு தேவை. எதிர்மறையான மனுஷ ஆவிகளை தேவ ஆவி நடத்துதலோடு மேற்கொள்ளுகிற. அடுத்து 3வது ஒரு காரியம். என்ன காரியம்? அந்த 3வது காரியம் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். என் வாழ்க்கையில் என் அப்பாவை தாண்டி, என் இரத்தத்தை தாண்டி ஆச்சரியமா அற்புதமா நடக்கும், நடந்தே ஆகும். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் 1ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும் 2ஆம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.